தெலுங்கானா மாநிலத்துல 2 குழந்தைகளின் தாய் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டு பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தெலுங்கானா மாநிலம் ராயவரம் கிராமத்தை சேர்ந்த சைலம் என்பவர் ஸ்ராவணி என்ற பெண்ணை காதலித்து வந்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து காதலர்கள் இருவரும் கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. இந்த நிலையில தன்னுடைய அக்கா கணவருடன் கள்ள தொடர்பில் இருந்து வந்த ஸ்ராவணி ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தைகளை தவிக்க விட்டு மச்சானுடன் ஓடியும் இருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா கடந்த 1 வருடத்துக்கு முன்னாடி மனம் திருந்திய அவர் தன்னுடைய கணவருடன் சேர்ந்து வாழ விருப்பமும் தெரிவிச்சிருக்காரு. இதனை ஏற்றுக்கொண்ட சைலம் தன்னுடைய மனைவியுடன் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில மனைவி அடிக்கடி செல்போனில் பேசுவதையும் சார்ஜ் செய்வதையும் பார்த்து சந்தேகமும் அடைஞ்சிருக்காங்க. இதனால மனைவியை அடித்து துன்புறுத்திய நிலையில தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு ஸ்ராவணி தாய் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய மனைவியை சமாதானம் செய்து வீட்டுக்கு சைலம் அழைத்து வந்திருக்காரு. அவர்கள் வீட்டிற்கு செல்லும் வழியில் இருந்த காட்டு பகுதியில் இறங்கி பழம் பறித்து செல்லலாம் என்று கூறி சைலம் மனைவியை ஆளில்லாத இடத்திற்கு அழைத்து சென்றிருக்காரு. அவருடைய கழுத்தை துப்பட்டாவால் இறுக்கி கத்தியால் குத்தி கொலை செய்த பிறகு இறந்த சடலத்தை பெட்ரோல் ஊற்றியும் எரித்திருக்காரு. பிறகு பாத்தீங்கன்னா இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தியதுல குற்றவாளி சைலத்தை கைது செய்திருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.